ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு கஸ்டமைஸ்டு டேப் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இது கஸ்டமைஸ்டு டேப் க்ரியேட் பண்ணோன்னா ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபன், அதில் மெயின் டேப்ஸில் எந்த டேபுக்கு அடுத்து நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு டேப் வேணுமோ அந்த டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ டேப், அந்த டேப்பை ரீநேம் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங்ஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ நியூ குரூப்பை ரீநேம் பண்ணிக்கலாம். எடிட்டிங் கொடுக்கலாம். இப்போது ஏதாவது ஒரு ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போது அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேறு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மேட் பெயிண்டர் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ கஸ்டமைஸ்டு டேப் க்ரியேட் ஆகிடுச்சு. இன்சர்ட் டேபுக்கு அடுத்து ஃபார்மேட்டிங்கிற டேபுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டேபை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய ஆப்ஷன்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம். வேணும்னா இந்த டேப் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ரிபன், அதில் போயிட்டு வேணும்னா இது வேண்டான்னா டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். அது டிசேபிள் ஆகிடும். அந்த டேப் டிசேபிள் ஆகிடும்.